அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் என்னன்னா ரகீப். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு கான அலைக்கும் ரகீபா, இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு. சூரா நிசால முதலாவது வசனத்தில் அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிப்பான் அப்படின்னா, இன்னல்லாஹு கான அலைக்கும் ரகீபா, இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டவங்க, நீங்கள் வந்து உங்களுடைய இரத்த பந்தங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த மாதிரி முடிப்பான். இது என்னன்னா, இறைவன் எந்த நேரமும் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். எந்த இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த எண்ணம் இருந்தால், இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, லஅல்லக்கும் தத்தகூன், அதாவது நீங்கள் தக்வாதாரி ஆகலாம். இந்த நோன்பு எதற்கு கடமையாக்கப்பட்டது? நீங்கள் தக்வாதாரி ஆகலாம். இந்த நோன்பின் மூலம் நீங்கள் தக்வாதாரி ஆகலாம். ஸோ அந்த தக்வாவை பெறுவதற்கு இந்த பெயர் நம்ம உள்ளத்தில் பதியணும். இது வரலாற்று சம்பவத்தில் ஒரு இதை சொல்கிறேன். உமர் அலிகான் உமர் அலிகான் பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஆடு மேய்க்கும் இடையன் இருக்காங்க இல்லையா, அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன்கிட்ட கேட்காங்க, அவனுடைய இறையச்சத்தை டெஸ்ட் பண்ணதுக்காண்டி, எனக்கு இதில் ஒரு ஆட்டை நீ கொடுத்துரு, விலைக்குத்தான் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இது நான் இதற்கு உரிமையாளன் அல்ல, இந்த ஆட்டோடைய எஜமான் இங்கே இல்லை, நான் இந்த ஆட்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்க. அப்போ முரளியாளன் சொல்கிறாங்க, என்னப்பா நீ இவ்வளோ ஆடு இருக்குது, கேட்டாங்கன்னா ஓனாய் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லு, யார் பார்த்துட்ருக்காங்க, யாருமே தான் இல்லையே உன்னையே என்னையே தவிர அப்படின்ட்டு. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், யாரும் இல்லையா, நம்மளை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், ரகீப் என் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நான் எவ்வாறு செய்ய முடியும் அப்படின்னா, அந்த 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 இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவனோட அச்சத்தை பாருங்கள், அவனுடைய அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த அச்சம் அவனுக்கு தக்குவாவை பெற்று தந்துச்சு. இன்னொரு சம்பவம் ஒரு காலத்தில் நடந்தது. அதாவது பைத்துல் மாலுக்கு பாலை கொடுக்கறதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டில் பால் கொடுப்பாங்க. அப்போது ஒரு தாய் சொல்கிறான் அவங்க பொண்ணுக்கிட்ட, நீ பாலில் தண்ணியை கலந்துருமா அப்படிங்கும்போது, யார் பார்த்துட்ருக்காங்க தான் உமரே இல்லையா அப்படின்ட்டு அந்த தாய் சொல்கிறான். உமர் பார்க்காட்ட என்ன, உமரை படைத்த இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, நான் தண்ணியை கலந்தால் நாளை மறுமையில் நான் இதற்காக அல்லாஹ்விட்ட நான் பேர் சொல்லணுமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். இது நகர்வலம் போய்ட்டு இருக்கும்போது உமர் அலிகளான இந்த காட்சியை பார்க்காங்க. பார்த்துட்டு இந்த பெண்ணுடைய அந்த அச்சத்துக்காண்டி, அந்த தக்வாவுக்காண்டி, அந்த ரகீப் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துக்காண்டி அவருடைய பையன் அசீம் ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிச்சு வைக்காங்க. இவர்கள் வழியில் வந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும், 2ஆம் உமர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட படிப்பினைகள் நமக்கு பெற்று தருந்த ரகீப் அப்படிங்கிறத நம்மளுடைய வார்த்தை. ஸோ நாமளும் எவ்வாறு இருக்கிறோம்னா, நம்ம அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கான். நான் ஹராமை சாப்பிடும்போது இந்த ஹராமை சாப்பிட்றதை யாரும் பார்க்கலனா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கான். அந்த ரகீப் அந்த பேர் நமக்கு இந்த நோம்புலையும் நமக்கு தரும். ஏன்னா யாருமே இல்லைனாலும் என்னை இறைவன் பார்த்து கொண்டிருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான், கண்காணித்து கொண்டிருக்கான்ற எண்ணத்தில் தான் நம்ம உணவு சாப்பிட மாட்டோம். உணவு முன்னே இருந்தாலும் தனியாக இருந்தாலும் எந்த விதமான பாவ செயல்களிலும் ஈடுபட மாட்டோம். ஸோ அந்த எண்ணங்கள் நம்மளை மேம்படுத்தும், நம்மளை தூய்மைப்படுத்தும். ஸோ நாம் அனைவரும் அந்த ரகீப் என்ற பெயருக்கு, இறைவன் எந்த நேரம் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற பெயரை நம் உள்ளத்தில் ஏந்தி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக்கி தருவானாக என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். வாக்கியதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். فقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين.